வணக்கம், நான் அட்வொகேட் சுதாகர் பேசுகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசியல்வாதிகள், நம்முடைய ஆண்டு கொண்டிருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 2026 எலெக்ஷனில் தான் அவங்க ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளுமே தான் ஆட்சியை பிடிக்கணும், அரியணையில் இருக்கணும் இப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர, இன்னைக்கு இந்த மக்கள், இந்த அடிப்படை மக்கள் அவங்களுக்கு என்ன கஷ்டம், சட்டம் ஒழுங்கு செயல்படுதா, காவல்துறை ஒழுங்காக செயல்படுதா அப்படிங்கிறத யாருமே கண்டுக்கிட்டது இல்லை. இன்னைக்கு ஒரு பாதிக்கப்பட்டவன் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் கொடுத்தான்னா கீழே உள்ள அதிகாரி என்ன சொல்றான், எங்க சுத்தி என்கிட்ட தானே வரணும், நான் தானே விசாரணை அதிகாரி, என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்பாவிதமான ஒரு பேச்சு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கந்து வட்டி மேல நடவடிக்கை இருக்காது. ஏன்னா கந்து வட்டி புகார் பாதிக்கப்பட்டவன் ஏழைப்பட்டவன், அந்த புகார்ல குற்றவாளியா இருக்கவன் பணக்காரன், அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் ஆளுக்கு தவிர இந்த ஏழைப்பட்டவனுக்கு அங்க ஆளே இல்லை, எந்த நீதியும் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு கந்து வட்டியா இருக்கட்டும், நிலம் அபகரிப்பா இருக்கட்டும், எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு ஏழைக்கு முறையிட்டு போனோம்னா அங்க நீதி கிடைக்கல. இதே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு வந்தாலும் அவனுக்கு அங்க நீதி கிடைக்க போறது கிடையாது. இன்னும் சில காவல் நிலையத்தில் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட புகார் கொடுத்தோம்னா அந்த புகார் மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு காவல் நிலையத்தில் உட்காந்துரு, நான் போய் சம்பவ இடத்தை பார்த்து வரேன் அப்படின்னு போயிட்டு அங்க நின்று இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்களுக்கு அந்த பொசஷனை எடுத்து கொடுத்துட்டு கைக்கூலியா செயல்படுறாங்க. இது காவலிலையும் மாவட்ட காவல்துறை சொன்னாலும் சரி, மாவட்ட ஆட்சியர் தலைவர் சொன்னாலும் சரி, யாருமே இதை பத்தி சிந்திக்கிறதோ கண்டுக்கிறதோ இல்லை. இந்த அடிப்படை மக்கள்கிட்ட தேவை ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க, இலவசத்தை புகுத்துறாங்க, காவல்துறை மூலமா அடக்குமுறை தான் பண்றாங்க. இன்னைக்கு மக்கள் ஒரு கிராமப்புற சர்க்கிள்ல விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு அச்சத்தோட தான் வாழ வேண்டிய காலகட்டம் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இருக்கு. தவிர சுதந்திரமா போய் ஒரு பாதிக்கப்பட்டவன் காவல் நிலையத்தில் பயந்து தான் புகார் கொடுக்கான். நியாயம் கிடைக்குன்னு போறது இல்லை, நியாயம் கிடைக்காதுன்னு தெரியும், ஆனா புகார் கொடுக்கறதுக்கு பயப்படுறான். அப்படி ஒரு அவல நிலையில் தான் இன்னைக்கு காவல் நிலையம் இயங்கிட்டு இருக்கு. காவலர்கள் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னா கூட இன்னைக்கு மக்களுடைய வரி பணத்துல தான் நம்ம அந்த காக்கி சட்டையை போட்டிருக்கோம், மக்களுடைய வரி பணத்துல தான் நம்ம பிள்ளை குட்டியில படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு உணர்வோட செயல்படணும். அப்படி செயல்பட்டா மட்டும்தான் இந்த ஏழை மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்க கொரோனா காலகட்டத்தில் எப்படி மக்களை காப்பாத்திக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் இன்னும் மக்களே நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும் ஒழிய இந்த காவல்துறையோ இந்த அரசாங்கமோ கண்டுகொள்ளாது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க சம்பவம். ஒவ்வொரு அசம்பாவிதங்களும், ஆணவ கொலைகளும், படுகொலைகளும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் போகிறத தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. காவல்துறை அதை கண்டுகொள்வதே இல்லை. காரணம் என்னன்னா, அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் ஒரு பெரிய விரிசல் இருக்கு. அது என்ன, அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அரசாங்கமும் செய்யல, காவல்துறை அந்த கோரிக்கை வைக்கல. அதனால பொதுமக்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை உருவாக்கணும் அப்படின்னு எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் தெரியப்படுத்துறோம்.